நான் படும் வேதனை. யாரை பிரிந்த பின் உன்னால் எப்போதும் போல இயல்பாக இருக்க முடியவில்லையோ அவர்கள் தான் உன் இதயம் என்று புரிந்து கொள். இமை மூடி ரசிக்க இதமான பாடல்களும் கவிதை துளிகளையும் இமையும் இசையில் கேட்டுக்கொண்டே இருங்கள் தொடர்ந்தும். அப்படியே நினைச்சிருக்காங்க. ஷரத், உங்களோட நிகழ்ச்சியை நான் ரொம்ப விரும்பி கேட்பேனக்கா. இந்த கவிதையை எனக்காக சொல்லிவிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நினைவு சருகுகள் பாதங்களில் மிதிக்கப்பட்ட போது எழுந்த ஓசைகளின் ஸ்வரங்கள் கவிதைகளாய் வாழ்க்கை கவனிக்கப்பட்டதாய் சென்றாலும் சப்தங்கள் மாறுபட்டாலும் இசைத்து கொண்டே இருக்கும் நினைவுகளின் தாளம் இமையும் இசையும் என்று மிக அழகாக சொல்லியிருக்காங்க. நன்றி சகோதரா. உலகில் தானாக முன்னேறியவர்கள் யாரும் இல்லை. நீ உழைக்க தயாராக இருந்தால் சிலர் உனக்கு உதவ தயாராக இருப்பார்கள். அப்படியே சவுதியிலிருந்து இணைந்திருக்காங்க. ஷரோ, தொலை தூரத்தில் இருந்தாலும் என் கண்ணின் மணிகளில் உன்னை காண்கின்றேன். நிஜங்கள் அனைத்திலும் நிழலாய் உன்னை பார்க்கின்றேன். பலரின் நடுவிலும் உரிமையாய் உயிர் வாழ்கிறேன் உன் நினைவுகளின் துணையோடு. அப்படியே உள்ளத்திலிருந்து துளி துளியா கவிதைகள் அப்படியே கொண்டு கண்முன்னே பாடல்கள் எப்படி வருகிறதோ அப்படியே கவிதைகளையும் கொண்டு கண்முன்னே தருகிறார்கள் என்னுடைய சகோதரர்கள். நன்றி சகோதரா. நீ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உனக்காக உன் காதலி எப்பொழுதும் இமை மூடாமல் காத்து கொண்டிருப்பாள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாடலை கேட்டுவிட்டு அப்படியே நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது உங்கள் தாமரை எஃப்எம் இமையும் இசையும் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசிய பூவொன்று பூமியோடு போன பின்னும் பூத்தது ஏனென்று என் கண்கள் போய் சொல்லுமா, வேறில்லாமல் பூ பூக்குமா? கண்ணோடு ஆனந்தமா, என் நெஞ்சோடு பூகம்பமா? உன் போலே பிம்பமா, ஓ நம்புமா, என் உள்ளம் நம்புமா? பூசும் மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசிய பூவொன்று பூமியோடு போன பின்னும் பூத்தது ஏனென்று என் உயிர் வாங்கி போனவளே, என் உயிர் போன தேகம் மட்டும் நடமாடுது பாரமா, என் வாழ்வே பாரமா? நீ தந்த காயங்கள் நெஞ்சோடு ஆறுமுனே, அழகான வாளொன்று அதை கீறுதே தாங்குமா, என் உள்ளம் தாங்குமா? உன் போன்ற புன்னகையா
என் வாழ்வை குடிப்பவள் யார்? உன் போன்ற பார்வையினால் கண்ணீரும் பொங்குது. ஓ கண்கள் உன் பிம்பம் தங்குது. பூசும் மஞ்சள் பூசிய பூவொன்று பூமியோடு போன பின்னும் பூத்தது ஏனென்று. வடக்கே ஒரு அஸ்தமனம், தெற்கே ஒரு சந்திரோதயம். ஆகாயம் என்னோடு திசை மாறுதே. உண்மையா நான் என்ன பொம்மையா? ஒரு ஜென்மம் வாங்கி வந்து இரு ஜென்மம் வாழுகிறேன். இது என்ன கதை என்று விதி கேட்குதே. மாயமா என் கண்ணீர் மாறுமா? எங்கேயோ தொலைந்த விதை இங்கே வந்து பூத்ததென முல்லைப்பூ என்றிருந்தேன். முள்ளோடு பாய்ந்ததென்ன நான் உடன் நினைக்க நிழல் என்னை தூரத்த உயிர் தியக்கும் பயணம் என்ற திருப்பத்தில் முடிவது ஓய்ந்தது. என் கால்கள் ஓய்ந்தது. தீர்ந்தது கண்ணீரும் தீர்ந்தது. பூசும் மஞ்சள் பூசிய பூவொன்று பூமியோடு போன பின்னும் பூத்தது ஏனென்று. என் கண்கள் போய் சொல்லுமா? வேறில்லாமல் பூ பூக்குமா? கண்ணோடு ஆனந்தமா? என் நெஞ்சோடு பூகம்பமா? பும்பமா உன் போலே கும்பமா? ஓ நம்புமா என் உள்ளம் நம்புமா? நேர்கள் எல்லாரும் அப்படியே உஷாமாக எடுத்து கொண்டிருக்கிறீங்க. இது உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை எஃப்எத்தினுடைய இமயம் இசையும் நிகழ்ச்சியினோடு. அந்த வகையில் அப்படியோ அந்தி சாயிர வேலையில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரங்கள் அப்படியோ கொட்டான கொட்டு கவிதைகள்லாம் எங்கள்கிட்ட நிறைய அப்படியே வந்திருக்குது. அதையும் நாங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஞாபகப்படுத்த காத்திருக்கின்றோம். இது மட்டும் இல்லாமல் இந்த தேன் சுட்டும் வேலையில் நிறைய அழைப்புகள்லாம் வந்திருக்கு. SMS மூலமாகவும் நிறைய நேர்கள் எங்களுக்கு அழைப்பு மூலம் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. அவங்களையும் நாங்கள் அப்படி உற்சாகமாக ஞாபகப்படுத்த காத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் ஒரு உற்சாகமான நாளாக உங்கள் அனைவருக்கும் இறைவன் பிரார்த்திக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டு இன்றைய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நான் என்றும் உங்கள் தோழன் ரிஸ்லான். இது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் அப்படியோ மனம் உருகி கொண்டிருக்கிற வேலையில் காதல் அப்படின்னு சொல்கிற ஒரு உணர்வு தான் என்னுடைய நெஞ்சுக்குள்ள வருது இல்லையா லக்ஷிகா? ஆமாம், நிச்சயமாக. காதல் என்று சொன்னாலே எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வடு இருக்கும், ஏதாவது ஒரு காயம் இருக்கும். அப்படியே அவங்களுடைய சுமைகள் எல்லாம் சுகங்களாக்குறது தான் எங்களுடைய இமயம் இசையும் நிகழ்ச்சி இல்லையா? நிச்சயமா. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதர்களுடைய உணர்வுகளை நாங்கள் அப்படியே தட்டி எழுப்ப போகின்றோம். இந்த தேன் சுற்றும் வேலையில் அப்படியே உங்கள் எல்லாரையும் நாங்கள் இந்த சுகமான முறையில் தூங்க வைக்க காத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நேர்கள் அப்படியே அணிந்துட்டுருங்க. இது உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை எஃப்எத்தின் இமயம் இசையும்.
காதலிக்கிறேன். நீ சொல்லும் ஒரு வார்த்தை, அதற்காக நான் காத்திருப்பேன். என்னை எனக்கு தருவாயா, இல்லை காட்டில் விடுவாயா? உந்தவிலை எதிர்பார்த்து இங்கே எனது இதயம், எங்கே எனது இதயம்? அன்புள்ள சந்தியா, உனை நான் காதலிக்கிறேன். நீ சொல்லும் ஒரு வார்த்தை, அதற்காக நான் காத்திருப்பேன். எந்த பக்கம் நீ செல்லும் போதும் எந்த காதல் ஆகாயமாகும். கண்ணை மூடிக்கொண்டாலும் மறையாதே. தூரல் வந்தால் கோலங்கள் அழியும், காலம் வந்தால் கல்வெட்டும் அழியும். என்றும் பெண்ணே என் காதல் அழியாதே. அடி கோயில் மூடினால் கூட கிளி கவலைப்படுவதே இல்லை. அந்த வாசல் கோபுரம் மீது அதன் காதல் குறைவதே இல்லை. உந்தன் காலடி எந்தன் வாழ்வின் வேரடி. அன்புள்ள சந்தியா, உனை நான் காதலிக்கிறேன். நீ சொல்லும் ஒரு வார்த்தை, அதற்காக நான் காத்திருப்பேன். தாயை கண்டால் தன்னாலே ஓடும், பிள்ளை போலே என் காதலாகும். அன்பே அதை உன் கண்கள் அறியாதா? என்றோ யாரோ உன் கையை தொடுவான், இன்பம் துன்பம் எல்லாமே அறிவான். அன்பே அது நானாக கூடாதா? உன் காதல் என்னிடம் இல்லை, நான் கரைக்க இருக்கிறேன் கல்லை. இந்த காதல் என்பதே தொல்லை, உயிரோடு இருக்கிறே. உன்னை நீங்கினால் எங்கே போவேன் நானடி? அன்புள்ள சந்தியா, உனை நான் காதலிக்கிறேன். நீ சொல்லும் ஒரு